ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய எல்பி வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்காங்க. ஸ்டோரியில் இருக்கக்கூடியது ஒரு கோட்டு தாங்க. ஆக்சுவலாக இந்த கோட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ரிலேட்டட் பேஸிஸில் போட்டிருக்காங்க. ஸோ பட் அதில் சேம் வேர்ட்ஸும் அதெல்லாம் ஜாயின்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் நோ ஒன் டெல்ஸ் யூ, அதாவது இது வந்து இன்று உங்களுக்கு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான் டுடே. யூ ஆர் ஒர்த் ஹேவிங் அரௌண்டு, நீங்கள் வந்து உடன் இருக்கிறதுக்கு தகுதியானவங்க, அந்த மாதிரி எலிஜிபிள் பர்சன் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் ஒர்த்து கமிட்டிங் டு அர்ப்பணிக்க, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு உறுதி அளிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குன்றதையும் தெரியப்படுத்துகிறாங்க. அவர் யூ ஆர் ஒர்த் அப்ரிசியேட்டிங், நீங்கள் வந்து உங்களை அப்ரிசியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. யூ ஆர் ஒர்த், அதுக்கான ஒர்த்து இருக்குது, பாராட்டுக்குரியதுக்கு இருக்குன்றாங்க. யூ ஆர் ஒர்த் லவ்விங், ஸோ நீங்கள் வந்து நேசிக்கப்படக்கூடியவர் அப்படின்ற விஷயத்த, உங்களுக்கான விஷயங்களை பாசிட்டிவாக வந்து நீங்கள் வந்து உள்ளுணர்வில் இருங்க. அதுவும் இல்லாமல் மற்றவங்ககிட்டயும் இந்த வேர்ட்ஸை வந்து சொல்லுங்கன்றது தான் இதோடைய மீனிங்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து சொல்லும் போதும் இல்லை நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அதை நினச்சாலும் வந்து பாசிட்டிவ் வைப் உருவாகுன்றது தான் அவங்களுடைய அந்த தாட்டு. ஸோ அதை வந்து இன்றைக்கி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டிவேஷனோட நம்ம இந்திய நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். ஸோ அடுத்தடுத்த அப்கமிங்கில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுவாங்க. நம்ம வந்து அதையும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.